நமஸ்காரம். உங்க கல்பனா ஸ்ரீகாந்த். கன்னிராசி மற்றும் கன்னி லக்ன அன்பர்களுக்கு இந்த 138 நாட்கள், அது என்ன 138 நாட்கள் அப்படின்னா சனி வக்ரம் பெறக்கூடிய காலகட்டம். இந்த தடவை மீன ராசிலேயே தான் சனி வக்ரம் பெறார். இந்த 138 நாட்கள் உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்றத இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம். சரி, நிறைய கன்னிராசி கன்னி லக்ன அன்பர்கள் தேவையில்லாத மன அழுத்தத்துல மாட்டிட்டு இருக்கீங்க. ஒண்ணுமே ஹெல்த்ல இல்லை. ஆனா இப்ப ஒரு 3 மாசமா படாத பாடுபடுத்துது ஹெல்த். நரம்பு இழுத்துக்குது, எலும்பு சம்பந்தமான பிரச்சனைகள் என்னன்னே புரியல, அங்கங்க புடிச்சுக்குது, சுளுக்கு, வலிக்கு விழறீங்க. இந்த மாதிரி பல பிரச்சனைகள் தொடர்ந்து சொல்லிட்டே இருப்பீங்க. ஏன்னா சனி பகவான் உங்களுடைய 7ஆம் வீட்டுல கண்டக சனியா உட்கார்ந்துட்டு இருக்கார். அதுலயும் சுய ஜாதகத்துல திசா புத்திகள் அவ்வளவு திருப்தியா இல்லை அப்படின்னா எதிர்பாராத பல பிரச்சனைகள்ல மாட்டிட்டு இருப்பீங்க. அதாவது அவ்வளவு சந்தோஷமா இருந்த கணவன் மனைவி கூட இப்ப தேவையில்லாத ஃப்ரிக்ஷனுக்குள்ள வந்திருப்பாங்க. 30 வருஷம் ஆயிருக்கும் கல்யாணம் ஆகி. யாரோ பிரச்சனையா பண்ணுவாங்க, உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலன்னு சொல்லிட்டு பேசுவாங்க. உறவினருக்குள்ள பிரச்சனை, பார்ட்னர்ஷிப்குள்ள பிரச்சனை, நட்பு திடீர்னு இவையண்டா இப்படி ஆனா அப்படின்ற அளவுக்கு மன அழுத்தம் அப்படின்றது அதிகமா பார்க்கக்கூடியது கன்னிராசி அன்பர்கள். அந்த கன்னிராசி அன்பர்கள், கன்னி லக்ன அன்பர்களுக்கு இது ஒரு பெரிய விமோச்சனம். மன அழுத்தம் எதெல்லாம் இருந்ததோ அதெல்லாம் மாறி நிம்மதியான வழியை காமிக்கிறது தாங்க இந்த 138 நாட்கள். அப்ப எவ்வளவு முக்கியம் பாத்தீங்களா? சம்திங் எக்ஸ்ட்ராடனரி சூப்பர். நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் உங்களுடைய திசா புத்தி அந்தரம் எப்படி இருக்கு அப்படின்றது பார்த்துக்கோங்க. சனியினுடைய நிலை எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. சனி கிரகம் மட்டும் வக்ரம் பெற்று இருக்கும் போது நீங்க பிறந்திருந்தீங்கன்னா அத்தனை பிரச்சனை டக்குன்னு ஓடி போயிடுங்க. பயப்பட வேண்டிய அவசியங்கள் ஒரு துளி கூட இல்லை. அதாவது உங்களால் உங்களுக்கு நிம்மதின்றதை விட உங்களால் மற்றவங்களுக்கும் நிம்மதி அப்படின்ற அளவுக்கு பிரம்மாண்டமா கன்னிராசி மக்கள் பார்க்க போறீங்க. ஏன்னா 7ல கண்டக சனி அப்படின்றது அவ்வளவு ஈஸியான ஒரு விஷயம் கிடையாது. ஆனா அதை மீறி ஜெயிக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். அதுவும் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த 138 நாட்கள்ல 83 நாட்கள் சுய நட்சத்திரமான உத்திரட்டாதியில சனி பகவான் டிராவல் பண்றார். அடுத்தது குரு உங்களுக்கு டிராவல் பண்றார் மீதி இருக்கக்கூடிய 55 நாட்கள்ல. இதுல சனியினுடைய பீரியட்லயே யாரோ அனைத்து விதமான பிரச்சனையும் ஸ்மூத்தா நல் வழியில லைஃப் லாங்குக்கு ஒரு ரெமெடி உங்களுக்கு கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லணும்னா உங்களுக்கு திடீர்னு போன் சம்பந்தமாவோ அல்லது நர்வ் சம்பந்தமா உங்களுக்கு எக்கச்சக்கமான பிரச்சனை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு ரீசன் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ராங் போஸ்டர்ல நீங்க உட்கார்ந்ததுனால, நீண்ட நேரம் உட்கார்ந்துட்டே நீங்க ஒர்க் பண்ணதுனால இந்த பிரச்சனை இந்த அளவுக்கு தலை மேல வந்திருக்குன்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஆட்டோமேட்டிக்கா அதுக்குண்டான தீர்வுகளும் கிடைக்கும். தீர்வு உணவுல இருக்கலாம், எக்ஸசைஸ்ல இருக்கலாம், பிசியோதெரப்பில இருக்கலாம், மெடிசன்ல இருக்கலாம், நல்ல டாக்டர்னுடைய சர்ஜரினால இருக்கலாம். எதுல வேணாலும் விமோச்சனம் வந்தே தீரும். ஆனா அது மட்டும் சந்தோஷம் இல்லை. இது இப்படி உட்கார்ந்ததுனாலதான், அந்த போஸ்டர்னாலதான் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சு அந்த வலி வேதனையை நீங்க பார்க்கும்போது அடுத்தது அப்படி உட்காரவா போறீங்க. எவ்வளவுதான் உங்களுக்கு பினான்சியல் பொசிஷன் சூப்பரா வேணும் அப்படின்னு இருந்தாலும் அதுக்காக நீங்க ஒரு மணி நேரத்துல 5 நிமிஷம் நடக்கிறது யாரும் தடுக்க முடியாது இல்லையா? அதை உங்க மனசுக்கு புரிய வச்சு அதன் மூலியமா நீங்க செயல்படும் போது ஆட்டோமேட்டிக்கா லைஃப் லாங்குக்கு இந்த பிரச்சனை ரிட்டர்ன் வராது. அனைத்து விதமான பிரச்சனைக்கும் ஒரு தீர்வும் உங்களுக்கு வந்துடும். சோ அப்படிப்பட்ட ஒரு காலகட்டம் தான் இந்த சூப்பரான காலகட்டம். 4ஆம் வீட்டை சனி பகவான் பார்க்கிறார். அப்போ 4ஆம் வீடுன்னா என்ன? சுகம் சார். அப்போ ஆட்டோமேட்டிக்கா இங்க எந்த பிரச்சனை இருந்தாலும், அந்த அழுத்திட்டு இருக்கக்கூடிய எந்த பிரச்சனை இருந்தாலும் அது சுகத்தை நோக்கி எடுத்துட்டு போயே தீர்வார் சனி பகவான். சோ இந்த இடத்துல உங்களை சுறுசுறுப்பா வச்சுக்குவார். நீங்க சாதிக்கக்கூடிய பல விஷயங்களை சாதனையாக்குவார். டாக்குமெண்ட் சம்பந்தமா எந்த பிரச்சனை இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் அது பிரச்சனையா வர்ற மாதிரி இருந்தாலும் அதுக்குண்டான தீர்வு கண்டிப்பா அவர் கொடுத்தே தீர்வார். அதே மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு இடம் வாங்கியிருப்பீங்க. அந்த இடத்துக்கு முன்னாடி ஒரு ரோடு இருக்கும். அந்த ரோடு உங்க இடத்துக்கு மேலேயே வருதுன்னு சொல்லி அளந்து சொல்றாங்க. டாக்குமெண்ட்ல 108 பிரச்சனைன்னு சொல்றாங்க. அப்படின்னா யாருமே பக்கத்துல அந்த இடம் வாங்கினவங்க யாருன்னு தெரியல, ஒண்ணுமே புரியல அப்படின்னு இருந்தவங்க கூட உங்களுக்கு ஒரு போன் கால் வரும்.
ஸோ நான் தான் சார் உங்களுடைய நெய்பர் இடம் வாங்கியிருக்கேன், நான் ஃபார் எக்ஸாம்பிள் மதுரையிலிருந்து நான் இருக்கேன் சார், நம்ம 2 பேரும் பேசி இதை சுமூகமாக முடிக்கலாம்னு சொல்லி உட்கார்ந்து அதுக்குண்டான தீர்வு கண்டிப்பாக கிடைக்கும். அப்போ அந்த தீர்வு கிடைச்சாலே போதும் இல்லையா? நல்ல காலத்துல அந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்போது அதுக்குண்டான தீர்வுகள் ஏற்பட்டு சூப்பரா பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸா நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் லைஃப்க்கு மூவ் பண்ணிடுவீங்க. யாருக்கெல்லாம் சுயமா வீடு வாங்கணும்னு ஆசை இருக்கோ, யாருக்கெல்லாம் சுகமா இருக்கிறதுக்கு உங்களுடைய விஷஸ் இருக்கும் இல்லையா, நான் சுகமா இருக்கணும், நீண்ட நாள் என்னுடைய ஆசை இதுதான் அப்படின்னு ஒரு பேப்பர் பேனை எடுத்து எழுதுங்க. அது எழுதும் போதே அது ஆட்டோமேட்டிக்கா உங்க மைண்ட்குள்ள போகும். அதுல ஃபர்ஸ்ட் 2, 3, 4, 5ன்னு வரும் இல்லைங்களா, அந்த அட்லீஸ்ட் நீங்க 10 எழுதினா 6 to 7ஆவது இந்த காலகட்டத்துல அதுக்குண்டான வழிகள் பிறந்து அதுக்குண்டான தீர்வு ஏற்பட்டு ஆட்டோமேட்டிக்கா சக்சஸ் ரேட்டிங் ரொம்ப 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 சூப்பரா அமையக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் தான். அது மட்டுமா, நீண்ட நாள் பிரச்சனை, பாக பிரிவினை ஆகவே இல்லை, அப்பா வழியில ஏகப்பட்ட பிரச்சனை, அப்பாவுக்கு ஆரோக்கியம் சரியில்லை, மனசுன்றது நிம்மதியே இல்லாம போயிட்டு இருக்கு அப்படின்றவங்களுக்கு எல்லாம் அப்பா வழியில வரக்கூடிய பிரச்சனைகள், அப்பானுடைய ஆரோக்கியம், நீங்க சொன்னா அப்பா புரிஞ்சுக்க மாட்டாரு, அப்பா சொன்னா நீங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க, அப்பா ஒரு லேண்ட் வச்சிருக்காத ஜஸ்ட் வந்து லோன்ல வச்சு மார்கேஜ் பண்ணி பணம் வந்தா இதுல நிறைய விஷயங்கள் நீங்க பிசினஸ்ல சாதிக்கலாம் அப்படின்லாம் நீங்க பிளான் பண்ணிருக்கீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு உகந்ததே. அதாவது ஜூலை 13க்கு பிறகு நீங்க போய் உங்க அப்பா கிட்ட பேசுங்க. ஃபர்ஸ்ட் செக் பண்ணிக்கணும், அது வக்ரம் பெற்ற ஜாதகத்தோட, அதாவது நீங்க பிறக்கும் போது சனி வக்ரம் பெற்றிருந்தா டக் 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 டக்குன்னு சூப்பரா வந்து உங்களுக்கு முடியும். அப்படி இல்லைன்னா தசாபுத்தி அந்தரம் ஃபேவரபிளா இருந்தாலும் நல்ல வழி முடியும். இப்போ சனியினுடைய வக்ர காலமும் முடியும். அப்போ எப்படி நீங்க கேட்டகரைஸ் பண்ணணும்ன்றது நான் சொல்லியிருக்கேன். ஸோ அதை மட்டும் நீங்க ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. அண்ட் மேலும் ரொம்ப நாளா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே இருந்த பிரச்சனை, தீராத பிரச்சனைகள் இப்ப தீரும். நான் ஒரு கேஸ் ஸ்டடி கிராஸ் பண்ணேன். அதாவது 27 வருஷமா கோர்ட்ல போயிட்டே இருக்கு கேஸ், கூடாத பிரச்சனைகள் சுப்ரீம் கோர்ட் அளவு போயிட்டு இருக்கு, என்ன பண்றதுன்னே தெரியல அப்படின்றவங்களுக்கு எல்லாம் உங்க சுய ஜாதகத்தை பார்த்து இதை வந்து நீங்க வந்து நல்லா பேலன்ஸ் பண்ணி எப்படி எடுத்துட்டு போகணும்னு மட்டும் தெரிஞ்சது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அவ்வளோ பிரச்சனையும் இந்த 138 நாட்கள்ல முடிஞ்சே தீரும். ஏன்னா சனி பகவான் சுய நட்சத்திரத்துல வரார் 83 நாட்கள், 55 நாட்கள் குருனுடைய நட்சத்திரத்துல வரார். அப்போ உங்களுடைய 7 அப்படின்றது உங்களுக்கும் உங்க பார்ட்னர்ஷிப் இருக்கிற பிரச்சனை முடியும். உங்க பார்ட்னர் உங்களை ஏமாத்திட்டு போயிட்டாரு, அதனால 108 பிரச்சனை நீங்க அனுபவிக்கிறீங்க அப்படின்றத அவங்களே வந்து முடிச்சு கொடுப்பாங்க. கணவன் மனைவி நீண்ட நாள டிவோர்ஸ் பிரச்சனை போயிட்டே இருக்கு அப்படின்றவங்க ஆட்டோமேட்டிக்கா அவங்களே வந்து முடிச்சுக்க வச்சிடுவாங்க. நடுவில் யாரோ ஒரு லாயர், யாரோ ஒரு நடுவர் வந்து அதை ஸ்மூத்தா முடிச்சு கொடுத்து ஆட்டோமேட்டிக்கா ஸ்மூத் ஃப்ளோ அப்பாடி அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஃபன்டாஸ்டிக்கா உங்க பிரச்சனைகள் முடியும். சுகம் தேடி வரும்ன்றதுல எந்த விதமான டவுட்டுமே இல்லை. ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க, மிஸ் பண்ணிடவே வேண்டாம் கன்னிராசி கன்னி லக்ன அன்பர்களே. அண்ட் மேலும் ஹனுமனுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுங்க. புதன் தான் உங்களுடைய ராசி அதிபதி, புதனுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. இதெல்லாம் செய்ய 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 பிளான்ஸ் வந்து உங்களுக்கு வரும். அந்த பிளானிங் வந்து சக்சஸா முடிச்சே கொடுப்பார் சனி பகவான். பொன்னான காலம், மிஸ் பண்ணிடாதீங்க. விஷ் யூ குட் லக். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.